லேர்னிங் ஜேர்னி. நான் வந்து இப்போ இந்த கமலா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, கமலா ஆரஞ்சுனா இப்போல்லாம் இந்த ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு பெருசாக இருக்கும், அதை விட சின்ன சைஸில் இருக்கிறதெல்லாம் இனிப்பாக இருக்கும். அந்த ஆஸ்திரேலியன் ஆப்பிள் வந்து எல்லாமே பியூராகவே ஆரஞ்சாக இருக்கும் இல்லையா, அதில் சின்ன சைஸு, அந்த சின்ன சைஸு வந்துட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனுடைய தோல் நல்ல இனிப்பாக பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் இந்த மாதிரி. ஆரஞ்சு பழம் வாங்கினா அடுத்தது அந்த புளிக்குழம்பு பண்ணியே தருவோம். எங்கள் வீட்டில் அது பயங்கரமாக ஓடும். எல்லோரும் அந்த தயிர் சாப்பாட்டுக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்குவாங்க, குழக்கட்டிக்கு உப்புமாக்கு எல்லாத்துக்குமே. நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஆரஞ்சு பழத்தோல், நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ வந்துட்டு இது வடை சட்டி வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றி இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் 2 கடுகை போட்டுட்டு, கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு, இந்த ஆரஞ்சு பழத்தோல் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும், இந்த பச்சை மிளகாயும் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, உப்பு போட்டு, அப்புறம் குழம்பு பொடி இருக்க சாம்பார் பொடி அத்தனை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கெட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி ஊற்றிட்டு, நல்லா கொதிக்கிறப்ப ஒரு இத்தனை வெல்லத்தை போட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இதனுடைய இது என்னென்னா, டெக்னிக் என்னென்னா, உப்புக்கு உப்பு போடணும், புளிக்கு புளி போடணும், காரத்துக்கு சாம்பார் பொடி போடணும், அப்புறம் இனிப்புக்கு கொஞ்சம் வெள்ளைக்கட்டி போடணும். நல்லா கொதித்து ஒரு மாதிரி குழன்னு அப்படியே சேர்ந்து வரும். அப்படியே கெட்டியான விட்டு, ஓரளவுக்கு கெட்டியான விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.